ஜெயிலர் படத்துல இருந்து நீங்க கவனிக்காம விட்ட 47 மிஸ்டேக்ஸை கொண்டு வந்திருக்கேன். ஃபன்னா என்டர்டெயின்மெண்டா இருக்க போது நல்லா என்ஜாய் பண்ணி பாருங்க. நல்லா பார்த்துக்கோங்க, பாறைக்கு பின்னாடி எந்த ஒரு செடியும் இல்லை. ஆனால் இப்போ அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த செடி இருக்குது. மறுபடியும் இன்னொரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த செடி இருக்காது. அந்த சின்ன பையன் கையில் ரொம்ப நேரமாக சுருட்டு கட்டு பாக்கெட்டை தான் வச்சுருப்பான். ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா தண்ணி சொம்பு வச்சுருப்பான் கையில். ஏன் திடீர்னு ப்ராப்பர்ட்டியை மாற்றிட்டாங்க? வர்மா வில்லனோட ஃப்ரெண்டு கிணத்துல குதிக்க போகிறான்ட்டு குதிப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷேடோவிலேயே லைன் இருக்கும். ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஷேடோ லைன் இருக்காது. எப்படி? ரஜினியோட இன்ட்ரோடக்ஷன் சீனில் அவர் பூஜை ரூமில் இருப்பார். அப்போ அவரை சைடாக காட்டும்போது பேக்ரவுண்டில் நிறைய தீபங்கள் ஏற்றி வச்சிருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நெக்ஸ்ட் ஷாட்டில் சைடில் பார்த்தீங்கன்னா டேபிள் தான் இருக்கும், தீபங்களை ஏற்றி வச்ச மாதிரி இருக்காது. பூஜை ரூம்லேருந்து நேராக அவரோட பேரனை பார்க்க வெளியே போவார். இது ஒரு கண்டினியூஸ் ஷாட்டு தான். வீட்டுக்குள்ளே இருந்து தான் வெளியே வராரு, அதுவும் பூஜை ரூமுக்குள்ளே இருந்து தான் வெளியே வராரு. அதுக்குள்ளே எப்படி அவர் செப்பல் போட்டிருக்காரு? செப்பல் ஸ்டாண்டும் வெளியே தான் இருக்குது. யூடியூப்க்கு ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஷாட்டில் அங்கே எந்த பொருளும் இருக்காது. ஆனால் அடுத்த ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அண்டா மாதிரி ஒரு பொருள் இருக்கும். எப்படி திடீர்னு அங்கே வந்தது? இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா கேரட்டுக்கும் மண்வெட்டிக்கும் நிறைய டிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனால் அடுத்த ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கேரட்டுக்கும் மண்வெட்டிக்கும் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது. இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு நேராக தான் அந்த வாட்டர் ஸ்ப்ரேயர் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் அடுத்த ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஸ்ப்ரேயர் பையனுக்கு பின்னாடி இருக்க மாதிரி இருக்கும். இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா செப்பல் பையனுக்கு பின்னாடி இருக்கும், கிட்ட தான் இருக்கும். வாட்டர் ஸ்ப்ரேயருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும். ஆனால் அடுத்த ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஸ்ப்ரேயர்லாம் தாண்டி ரொம்ப தூரமாக இருக்கும். கேரட் மேலே வளர்ந்துருக்கிற அந்த பச்சை இருக்கிற அந்த செடி மாதிரி வச்சுக்கலாம். அது இந்த ஷாட்டில் பார்க்கும்போது நல்லா படர்ந்து விரிஞ்சிருக்கு. ஆனால் அடுத்த ஷாட்டில் பார்க்கும்போது கேரட்டோட ஒட்டி போயிருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அடுத்த ஷாட்லேயே பார்க்கும்போது மறுபடியும் நல்லா படர்ந்து விரிஞ்சிருக்கு. ரஜினி பையனோட பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பிளாக் டிஷர்ட் போட்டு வேலை செய்ய வருவார். அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஆள் வந்த மாதிரியே இருக்காது. அதே மாதிரி பிளாக் டிஷர்ட்டு வேறு இடத்துல ஒர்க் பண்ண போயிடுவார். ஆனால் அடுத்த ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா அதே பிளாக் டிஷர்ட்டு ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். ரஜினி பேரன் டைனிங் டேபிளை சுற்றிட்டு இருக்கும்போது டம்ளரு இங்கே இருக்குது. ஆனால் ரஜினி கிட்ட பேசிட்டு அடுத்த ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா டம்ளரு இங்கே இருக்கும். யோகி பாபு ரஜினியோட கூடையிலேருந்து தக்காளி பழத்தை எடுத்து பிழிஞ்சு சாப்பிடுவார். நல்லாவே பிழிஞ்சிருப்பார். தக்காளியோட ஷேப்பே மாறி போயிருக்கும். ஆனால் அடுத்த ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. கரெக்டாக எப்படி? ரஜினி ஒரு முன்னாள் ஜெயிலர். அவர் எழுந்துக்கும் போது போலீஸ் கமிஷனர் எதுக்கு எழுந்துக்கணும்? இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா 2 நாள் ஷேவ் பண்ணாமல் விட்ட மீசதாடியோட யோகி பாபு இருப்பார். ஆனால் அதுக்கடுத்து வர கண்டினியூஸ் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா க்ளீன் ஷேவ் பண்ண மாதிரி இருக்கும். யோகி பாபு நைட்டு 2:37 மணிக்கு ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பாரு. ஆனால் ரஜினி சரவணனை கொன்னுட்டு மூட்டையில் எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா டைம் 1ன்னு காட்டுவாங்க. அது எப்படி 2:37க்கு அப்புறமா இருக்க மாதிரி தானே காட்டியிருக்கணும். சரவணனை மூட்டையில் பிரிட்ஜிலேருந்து கீழே போடும்போது பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கிற இடத்துக்கு நேராக விழாமல் சைடில் விழுந்திருக்கும் அந்த மூட்டை. சரவணனை கொலை பண்ண போகிற அந்த சீனில் பார்த்தீங்கன்னா யோகி பாபுவோட டிஷர்ட்டு ப்ளூ கலரில் இருக்கும். ஆனால் அதுக்கு அடுத்து வர கண்டினியூஸ் ஷாட்லலாம் பார்த்தீங்கன்னா காப்பி கலரில் இருக்கும். சரவணனோட மூட்டையை பிரிட்ஜில் இருந்து போட்டுட்டு கார் டோரை வந்து சாத்துவார் யோகி பாபு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கார் டோரில் ரத்தக்கரையே இருக்காது. ஆனால் அவர் ஸ்டேரிங்கை தொடும்போது மட்டும் ரத்தக்கரை இருக்கிறது தான் பார்ப்பாரு. எப்படி? ஐஸ்கிரீம் வண்டி இருக்கும்போது பேரனை வெட்ட வருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கத்தி அந்த வண்டியில் ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்கோம். முதல்ல காட்டும்போது அந்த ஸ்க்ராட்ச் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து கீழே பெண்ட் ஆகும். ஆனால் அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா டயக்னலாக அந்த ஸ்க்ராட்ச் இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, நல்லா கவனிங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா டேபிளில் பிளாக் டீயை பார்த்தீங்கன்னா ஹாஃபாக தான் இருக்குது. ஆனால் அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். இதுலேயே இன்னொரு மிஸ்டேக் என்னென்னா அந்த டீ டேபிளுக்கு எட்ஜில் இருக்கும்.
ஆனால் அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டீ டேபிளுக்கு கொஞ்சம் உள்ளே இருக்கும். எட்ஜில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கும். ரஜினி ரம்யா கிருஷ்ணன் கிட்ட பேசுகிற இந்த சீனில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டுக்கு பக்கத்தில் காரு அங்கே இருக்காது. ஆனால் அடுத்த ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா காரு அங்கே திடீர்னு வந்துடும். எப்படி? இந்த இதில் பார்த்தீங்கன்னா ட்ரக்கோட நிழல் அந்த டயருக்கு இந்த சைடு தான் இருக்குது. ஆனால் அடுத்த ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா ட்ரக்கோட நிழல் ஆப்போசிட்டில் அந்த சைடு இருக்குது. 5 நிமிஷம் கூட ஆகியிருக்காது. அதுக்குள்ளே எப்படி சூரியன் அப்படி மூவ் ஆச்சு? ஒரு ஆள் வந்து டைனிங் டேபிளில் விழுவான். ரம்யா கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்அப் ஷாட்டில் 2 கையும் சேர்த்து தான் வச்சுருக்காங்க. ஆனால் டாப் ஆங்கிளில் காட்டும்போது 2 கையும் செப்பரேட்டாக இருக்கும். மறுபடியும் க்ளோஸ்அப் ஷாட்டில் காட்டும்போது கை சேர்ந்துருக்கும். எப்படி இது? அப்போ ரஜினி பேச்சை மதிக்கலன்னு தானே அர்த்தம். ஆல்ரெடி டேபிளில் உடஞ்சிருந்த அந்த கிளாஸ் பீசஸ்ஸு இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் பீசஸ் இருக்காது. ஆனால் அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த கிளாஸ் பீசஸ் வந்திருக்கும். எப்படி இது? ரஜினியை குத்த வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கத்தி பொசிஷன் கையில் வேற மாதிரி இருக்கும். ஆனால் ரஜினியை குத்த வர அந்த க்ளோஸ்அப் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கத்தி பொசிஷன் வேற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வில்லன் கேங்கு கரண்ட்டை ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆனால் ரஜினி ஒரு வில்லனை அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா மேலே ஃபேன் ஓடிட்டுருக்கு. எப்படி? ஃபேனுக்கு ஜென்ரேட்டர் வச்சுருப்பாங்க ப்ரோன்னு நீங்கள் முட்டு கொடுத்தீங்கன்னா லைட்டையும் ஏன் அதில் சேர்த்துக்கல? லைட்டும் முக்கியம் தானே. பிரிசனில் கைதியாக இருக்கிற ஒருத்தனுக்கு 30 MLA 3 MP சப்போர்ட் இருக்குன்னா எவ்வளோ பெரிய கான்டாக்ட்ஸ்லாம் இருக்கும். அதை விட்டுட்டு ரவுடியை தான் நம்பியிருக்காரு அவர். ரவுடிங்க மேலே பாம்பு போட்டோன்னா அவரும் ஷாக் ஆகிடுறாரு. இப்படி ஒரு சீனு ரஜினியோட பில்டப்காக மட்டும்தான் எடுத்தது. வேர்க்கல்ல வித்துட்டு இருக்கிற வண்டி பாம்பு இருக்கிற வண்டிக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் அந்த வண்டியில் பாம்பு வெடிச்சதுக்கப்புறம் அந்த வேர்க்கல்ல வண்டி ரொம்ப பின்னாடி தள்ளி இருக்குது. ரஜினி வில்லனை எட்டி உதைக்கிறதுக்கு முன்னாடி வில்லனுக்கு பின்னாடி தான் அந்த டேபிள் இருக்கும். ஆனால் எட்டி உதைச்சிட்டு வில்லன் பறக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் ரொம்ப பின்னாடி இருக்கும். ரஜினி வில்லனோட நெஞ்சில் காலை வச்சிட்டு இருப்பாரு. அப்போது ரஜினியோட டாப் ஷூ வந்து லெஃப்ட் சைடு வர மாதிரி இந்த பொசிஷனில் இருக்கும். ஆனால் அடுத்த ஆங்கிளில் ஷூவோட டஸ்ட்டு ஆப்போசிட் பொசிஷனில் இருக்கும். இதில் பிளாஸ்ட் மோகன் 10 லட்சம் செக் போட்டு தருவார். அதில் 10 லட்சம் நம்பரில் எழுதி சைன் போட்டு தராரு. வேர்ட்ஸில் எழுதலை, டேட்டும் போடலை. ஸோ அந்த செக்கு செல்லாது. இது ஒரு மிஸ்டேக்கு. டீ குடிச்சிட்டு இருப்பாரு. அப்போ மொபைல் வருதுன்னு அந்த டீயை டேபிளில் வச்சுட்டு மொபைல் எடுப்பார். அப்போது டேபிளில் காட்டுவாங்க. அப்போது அந்த டேபிளில் இவர் வச்ச டீ கிளாஸ் இருந்திருக்கணும், ஆனால் இருக்காது. ரஜினி ஃபோட்டோஸை டேபிளில் போடுவார். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட்டில் பார்க்கும்போது அந்த ஃபோட்டோஸில் கேப்பே இருக்காது. ஆனால் இன்னொரு ஷாட்டில் பார்க்கும்போது அந்த ஃபோட்டோஸில் நடுவில் கேப் இருக்கும். கோவிலுக்குள்ளே இருக்கிற க்ரௌனை பார்க்கறதுக்கு எப்படி அத்தனை பேர் அனுமதிச்சாங்க? ஆதார் கார்டு, ஐடி கார்டு இதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டாங்களா? அப்படி பார்த்துருந்தாங்கன்னா வில்லன் குரூப்பில் இருக்கிற 2 சிலை திருட்டுக்காரங்க வந்திருக்க முடியாது. வில்லன் குரூப்பை சேர்ந்த 2 சிலை திருட்டுக்காரங்க பிளாட்ஃபார்மில் படுத்துட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு ஷாட்டில் காட்டும்போது அந்த வாட்டர் பாட்டில் வந்து இவங்களுக்கு பக்கத்தில் இருக்கும். இன்னொரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் பாட்டில் வந்து இவங்களுக்கு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கும். யோகி பாபு அந்த நாய் பிஸ்கெட்டை கடிக்கிற மாதிரி ஆக்டிங் தான் பண்ணுவாரே தவிர நிஜமாகவே கடிக்க மாட்டார். ஃபஸ்ட்டு ஷாட்டில் கடிக்கிற மாதிரி பண்ணுவார். ஆனால் அதுக்கு அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா கடிச்சிருக்க மாட்டார். ரஜினிக்கு கால் வந்து அதை அட்டன் பண்ணி காதில் வைக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்க்ரீன் வந்து ஆஃபில் இருக்குது. எப்படி அது ஸ்க்ரீனில் ஆஃபில் இருக்கும்? காதுகிட்ட கொண்டு போனால் தானே சென்சார்னால மொபைல் ஸ்க்ரீன் ஆஃப் ஆகும். ரஜினி வந்து மொபைலை கீழே சோஃபாவில் போடுவார். அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சோஃபாவில் போட்ட இடத்துல இருக்காது. ஆனால் அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சோஃபாவில் அந்த மொபைல் இருக்கும். ரஜினியோட சன்னு ரூம்குள்ளே என்டர் ஆகும்போது நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் இருக்கும். ஆனால் அடுத்த ஷாட்டில் அவங்க பேசணுன்ட்டு உட்காரும் பொழுது நியூஸ் பேப்பர் இந்த பொசிஷனில் இருக்குது. ரஜினியோட பையன் ஏன் தான் வந்துட்டேன் அப்படின்ட்டு அவங்க ஃபேமிலிக்கு கால் பண்ணி சொல்லலை? அப்படி சொல்லியிருந்தாருன்னா அவர் இருக்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபேமிலிக்கு ரஜினி பதில் சொல்லி ஆகணும்ல. வில்லன் மாரிமுத்து கிட்ட மொபைல் கொடுக்கும்போது அவர் கையில் எதுவுமே இல்லை. ஆனால் சடனாக அவர்கிட்ட சுற்றி எப்படி வந்தது? பின்னாடி இருக்கிறவரும் கொடுத்த மாதிரி தெரியல. அதே சீனில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கயிறு சுற்றி அப்ரைட் பொசிஷனில் இப்படி வச்சுருக்காங்க. ஆனால் அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அது கீழே விழுந்து இந்த மாதிரி பொசிஷனில் இருக்குது. இந்த ஷாட்டில் பாருங்கள், ரஜினியோட முடி அங்கங்கே ஒயிட்டாக தான் இருக்குது, பிளாக்காலாம் இல்லை. ஆனால் அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக்ல இருக்குது. எப்படி இது?
யோகி பாபுக்கு ரஜினி கிட்ட வம்பு இழுக்கும்போது அவரே ஒரு ஜெயிலரா இருந்தவர், அவரோட பையன் அசிஸ்டன்ட் கமிஷனரு அப்படின்லாம் தெரியாதா? அவர்கிட்ட எப்படி வம்பு இழுக்கிறாரு? இதுக்கு சான்ஸே இல்லையே.